சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பூமி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய டேபிளில் லேப்டாப் வச்சுருப்பாங்க. அந்த லேப்டாப்பை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி பார்த்துட்ருப்பாங்க. பேக் சைடில் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன இது திறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஸ்க்ரூ டிரைவர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுமே, இல்லை இதை எப்படி திறக்கிறதுனே தெரியல, அதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்க ஷாக் ஆகுறாங்க. இருங்க, ஸ்க்ரூ டிரைவர்லாம் தேவையில்லை, நானே திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திறந்து காமிக்கிறாங்க. உடனே பூமி ஓ இது எப்படி தான் திறக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது உள்ளே போனதுக்கு அப்புறமா ககன் வராரு. ககன் பூமியை உள்ளே வர சொல்கிறாங்க. பூமியை உள்ளே போகிறாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, உங்களுக்காக தத்தெடுக்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே டக்குன்னு ககன் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறாரு. அதாவது வேலைக்காக நான் தத்தெடுக்கிறது இல்லாமல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ககன் சொல்கிறாரு, இங்கே பாரு, 3 விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணணும். ஒன்று, நீ சார்னு சொல்ல மறந்துடுற, இனிமேல் ஒழுங்காக என்னை சார்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் திங், சந்தோஷம், ஹாப்பி, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். அதை பக்கமாக சேர்த்து பேசி படிப்பில்லாதவ அப்படின்னு மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்னோட பிஏ, கொஞ்சமாவது நாகரிகமாக பேச கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் நான் ஏன் உங்ககிட்ட திட்டு வாங்க போகிறேன் அப்படின்னு பூமி கவுண்டர் கொடுக்குறாங்க. இங்கே பாரு, என்னோட கேபின்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்ல உடனே பூமி கேட்குறாங்க, அப்போது வெளியில் போகிறதுக்கும் பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு கேட்க, என்ன கிண்டலா? இல்லை சார், உண்மையிலே தெரியாமல் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, வரும்போது பெர்மிஷன் வாங்கினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 4வது விஷயம் இருக்குது. இப்படி இந்த மாதிரிலாம் நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலைக்கு போகிறேன்னா, அதுவும் என்னோட பிஏவாக இருக்குது அப்படின்னா எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னனே, உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்க, சொன்னால் என்ன செய்ய, என்கிட்ட அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை, இந்த மாதிரி பதில் வரும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நானே ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே, எனக்காக ஷாப்பிங் போனீங்களா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாக பூமி சொல்கிறாங்க. உடனே நான் ஷாப்பிங்லாம் போல, உனக்காக அந்த ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், போயிட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமியும் ரொம்ப ஆர்வமாக என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த பேக்கை போய் பார்க்குறாங்க. அதில் ஷர்ட் இருக்கும். ஷர்ட்டை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்கர்ட் குட்டியாக இருக்கும். அதை பார்த்ததுமே, என்ன இது, இந்த ட்ரெஸ்ஸையா நான் போடணும் அப்படின்னு கேட்க, ஆமாம் இதை தான் நீ போடணும், இப்போ நீ போட்டிருக்க பாரு, இப்படி உன்னை நான் கூட்டிகிட்டு போனேன்னா என் வீட்டு வேலைக்காரின்னு தான் நினைப்பாங்க, பிஏன்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா வீட்டில் இருப்பாங்க. அப்போது கிருஷ்ணபிரசாத் வீட்டுக்கு வராரு. மீரா கிருஷ்ணபிரசாத்தை சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுட்டு இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி இந்து விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. சரி உடனே இப்படியே நம்ம காலத்தை தள்ளக்கூடாது, இல்லைன்னா நம்ம இந்து மாமியார் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுவா, இதை பற்றி அபூர்வா கிட்ட பேச அப்படின்னு மீரா கிட்ட சொன்னதுமே மீரா என்ன பண்ணுறாங்கன்னா, பேசலான்னு வரும்போது அபூர்வா அங்கே வராங்க. அப்போ கேபி சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுருவாங்க. என்ன கேபி, ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் சாப்பிடும்போது அமைதியாக சாப்பிடணுன்ற அடிப்படையான அறிவு கூட உங்களுக்கு கிடையாதாம் அப்படின்னு சொல்ல, அண்ணி இந்துக்கு சீதனம் கொடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்களே அப்படின்னு கேட்டதுமே, என்னது சீதனமா, என்ன சீதனம் அப்படின்னு சொல்ல, அதான் கல்யாணத்தப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாமே கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்க, கல்யாணத்தில் 1000 சொல்லுவோம், அது எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு இருக்க முடியுமா, சீதனை தரலன்னா என்ன இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்துவோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட அழற வேலை வச்சுக்காத, இப்படிலாம் அழுதாலே எனக்கு அருவருப்பாக இருக்கு, நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்துவை இப்படி வளர்த்ததுக்கு உங்களை தான் சொல்லணும். இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா, கல்யாணம் ஆன உடனே மாமியார் மாமனாரை வெளியில் துரத்திடுறாங்க, கொஞ்சமாக அதெல்லாம் இந்துவை பழக்கி விடுங்க அப்படின்லாம் சொன்னதுமே இந்த சீதனம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு என்கிட்ட வராதிங்க, எனக்கு ரொம்ப கோபமாக வருது அப்படின்னு அபூர்வா ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. உடனே கிருஷ்ணபிரசாத் கோவம் இதே உங்களோட பொண்ணுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்தால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கிருஷ்ணபிரசாத் கேட்குறாரு. உடனே அபூர்வா சொல்கிறாங்க, என்ன கேப்பி ரொம்ப குரலை உயர்த்தி பேசுகிற, என் பொண்ணும் உன்னோட பொண்ணும் ஒன்றா, அவள் இந்த வீட்டோட மகாராணி, இது எங்களோட வாழ்க்கை ராஜ வாழ்க்கை,
உன் பொண்ணுக்கு என்ன இருக்கு இந்த வீட்டில் எங்களை சார்ந்து தான் நீங்கள் வாழுறீங்க அப்படின்னு வந்துட்டு அபூர்வா ரொம்ப மோசமாக வந்து பேசுகிறாங்க. அபூர்வா இப்படி பேசினதை கேட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆவாங்க. இன்னொரு பக்கம் பூமி என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே தடுமாறி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போது ககன் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக பூமி ரெடி ஆகிட்டு வர்றது வந்து பார்த்துட்ருப்பாங்க. தடுமாறி நடந்து நேராக வந்துட்டு உள்ளே வந்து வராங்க. டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்போ டக்குன்னு ஸ்லிப் ஆகிடும். உடனே ககன் ஓடி போய் பூமியை வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. தாங்கி பிடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்துட்டு என்னால் இந்த கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்படியே டக்குன்னு 2 பேர் எந்திரிச்சிருவாங்க. என்னால் வந்து இதில் நடக்க முடியல அப்படின்னு சொல்ல நடக்க ப்ராக்டிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு ககன் வந்து அவரோட கையை வந்து கொடுக்குறாரு. பூமியும் வந்து ககன் கை கொடுத்ததுமே அவரோட கையை வந்து பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே வந்து ககன் வந்து பூமிக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ககனோட கையை பிடிச்சிக்கிட்டே பூமி வந்து நடந்து போகிறாங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் விட்டு ககன் வந்து யோசிக்கிறாரு, என்ன இது, நான் என்னமோ இவளோட அசிஸ்டண்ட் மாதிரி இவ்வளோ வந்து பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கேனே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு கையை வந்து விட்டுருவாங்க. உடனே பூமி கீழே விழுந்துடுறாங்க. என்ன கையை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல, என்னது நான் கை விட்டுட்டேனா, நான் ட்ரைனிங் கொடுக்குறப்ப நீ தான் திடீர்னு கையை சரியாக பிடிக்காம கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி கொஞ்சம் கை கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எதுக்கு, மறுபடியும் கை விடுறதுக்கா, இல்லை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் நடக்கிற வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே நடக்க வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருப்பாங்க. சரி நீ நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா மீட்டிங்க்கு போகலாம், கொஞ்சம் நேரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, இப்போ கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படியே வந்து ரொம்ப தடுமாறியே வந்துட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு பூமி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு பாஸ் வந்துட்டு நல்ல அழகான பொண்ணை தான் வந்து பிஏவை எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னதுமே ககனுக்கு கோவம் வருது. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு மீட்டிங்க்கு வந்து கிளம்புறாங்க. காரில் போயிட்டுருக்கும் போது வந்துட்டு ககன் வந்து பூமியை வந்து பார்க்குறாரு. அப்படியே வந்துட்டு கீழே பார்த்துக்கிட்டே இருப்பார். இதை வந்து பூமி வந்து பார்த்துருவாங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் ககனோட கண்ணு பூமி மேலே தான் இருக்கும். பூமியே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா அங்கே மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே அந்த ரூம்குள்ளே போனதுமே வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க பூமியோட பேரெல்லாம் கேட்குறாங்க. பூமியை வந்துட்டு பூமி நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. உடனே ககனுக்கு பயங்கரமாக வந்து கோவம் வருது. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.